டோனர் ரெடி பண்ணுறதுக்குலாம் எனக்கு தெரியும். ஆனால் டோனர் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்மளோட டோனரில் நம்ம ஒரு 7 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் தான், 100% நேச்சுரலும் கூட. நீங்கள் ஒரு டோனர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம சேர்த்தக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்லையுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தானே, கொஞ்சம் கூட குறைச்சலாம் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டே எடுக்காமல் ஒரு டோனர் ரெடி பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் வாஷ்க்கு அப்புறம் ஃப்ரிஸி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஹேர் டோனருக்கு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஹேர் பேக் போட்டால் பிடிக்காது, எனக்கு ஹேர் பேக் போட்டால் ரொம்ப இச்சிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஹேர் பேக் போட்டுட்டு ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ஹேர் பேக் போட்டுட்டு எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஹேர் டோனர் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஹேர் பேக் பிடிக்காதவங்க தான் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஹேர் பேக் போடுறதுக்கு டைம் இல்லாதவங்களும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்கை விட டோனர் உங்களுக்கு பல மடங்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். வாங்க இப்போ இதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த குட்டி ஸ்பூனில் தான் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்பூன் மட்டும் இல்லாமல் கையிலையும் உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் தான் எடுக்கணுமா அப்படின்லாம் இல்லை, உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரியான ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ அளந்து காட்ட போகிறேன் இல்லையா, இது வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை தான் வந்துட்டு டோனராக ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு காஞ்ச நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் தான் எடுக்கணும், சின்ன நெல்லிக்காய் எடுக்கக்கூடாது. அதில் வந்துட்டு சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பெருசு, அதனால் நான் இதில் 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு பன்னீர் ரோஸ் இதழ்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வேறு ரோஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தலையில் வச்ச பூவை கண்டிப்பாக இந்த டோனருக்கு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. வெந்தயம் வந்துட்டு நான் வச்சுருக்கிற சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பூனில் அப்படியே அரை குறையாக எடுக்காமல் அப்படியே நல்லா ஃபுல்லாக எடுக்கணும். அடுத்து வந்துட்டு ரோஸ்மெரி வந்துட்டு கையிலேயே அளந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு தான், ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். இப்போ நான் 2 டைம் எடுத்து இதில் போட போகிறேன். அப்போ நீங்கள் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். இந்த குட்டி ஸ்பூன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன். இப்போ நீங்கள் கரிஞ்சீரகம் வந்து கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவு தான். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பூனில் அளந்து காட்டுறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் நிறைய எடுக்கக்கூடாது, நீங்கள் அப்படியே கொஞ்சமாக எடுத்தால் போதும். அதுலேயும் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு எடுங்க, நிறைய எடுக்க வேண்டாம். வெந்தயம் எடுத்த மாதிரி நிறைய எடுக்க வேண்டாம். இதுவும் வந்துட்டு 1 ஸ்பூன் தான், ஆனால் வந்து வெந்தயத்தை விட கரிஞ்சீரகம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். அடுத்து வந்துட்டு கிராம்பு, இது வந்து நீங்கள் 3 இல்லைன்னா 4 போட்டால் போதும். நான் இன்றைக்கி ஒரு 3 கிராம்பு மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு ஒரு 5-6 இலை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும், அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். இதுதான் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் ஹேர் டோனர் ரெடி பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட். இந்த அளவுகளை வச்சே நீங்களும் ஹேர் டோனர் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் டோனர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஹேர் டோனர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வீடியோ நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹேர் கேர் டிப்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.